So good morning. இன்னைக்கு வந்து நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் வந்து காம்போசிஷன் ஆஃப் டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ் ஆஃப் சேம் பீரியட் இன் டூ பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு question. So perpendicular directions. So if a particle possesses two simple harmonic motions in perpendicular direction. So ஒரு particle வந்து simple harmonic motion இல்ல இருக்குது, ரெண்டு perpendicular directionsல இருக்கு. ஆனால் அது ரெண்டுத்துக்குமே வந்து same period அப்படின்னா அதனோட மோஷனை வந்து நம்ம எலிப்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு வந்து take two perpendicular lines as the x-axis and y-axis respectively. ஸோ ரெண்டு ஆக்சஸையும் வந்து நம்ம x-axis and y-axis அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போனா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ரெண்டு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு வேறு வரும். அப்போ x is equal to a1 cos root mu t அப்படின்னும் y-ஐ a2 cos root mu t plus epsilon அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போது சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a1 cos root mu t அப்படின்ட்டு இருந்துச்சு. y is equal to a2 cos root mu t plus எப்சலாங் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா y is equal to a2 cos root mu t plus a2 y equal to a2 cos root of mu t ப்ளஸ் எப்சலாங்னு இருந்ததா. இதை காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணோம் நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ காஸ் ரூட் மியூட்டி இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸோட வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு a1 காஸ் ரூட் மியூட்டி அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பை a1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த காஸ் எப்சிலாங் தான் வந்து இது மைனஸ் a2 sin root mu t into sin epsilon அப்படின்ட்டு எழுதுவோம். இப்போது sin root mu tக்கு வந்து நம்ம பார்க்கணும். cos root mu tங்கிறது வந்து x by a1னா sin square root mu t plus cos square root mu t ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு தெரியுமா. அப்போது sin square root mu t தேவை அப்படின்னா அது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ரூட் மியூ டி அப்படின்ட்டு எழுதிக்கலாமா. அப்போது சைன் ஸ்கொயர் ரூட் மியூ டிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை a1 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது சைன் ரூட் மியூ டிக்கு பதிலாக ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை a1 ஸ்கொயரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைன் ரூட் மியூ டிக்கு இது வேல்யூ. அப்போ நம்ம இப்போ y கண்டுபிடிச்சிட்ருக்கோம். y ஈக்குவல் டு a2 காஸ் எப்சலாங் இன்ட்டு எக்ஸ் பை a1 போட்டாச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் சைன் எப்சலாங்கை வந்து இதில் அப்படியே வச்சுக்கலாம். a2 சைன் எப்சலாங் அப்படியே வச்சுக்கிட்டா இந்த சைன் ரூட் மியூட்டிக்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை a1 ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இது ரெண்டுத்துலேருந்து a2 பொதுவாக இருக்கா. ஸோ இந்த a2வை பொதுவாக எடுத்து அந்த சைடு கொண்டுட்டு போய் என்ன செய்ய போகிறோன்னா வந்து டிவைட் பண்ண போகிறோம். அப்போது y பை a2 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எப்சலாங் டிவைடட் பை a1 அப்படின்ட்டு வரும் மைனஸ் சைன் எப்சலாங் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை a1 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு உள்ளதை இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ்னு ஆகும். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து என்ன செய்ய போகிறோம்னா வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை பண்ணும்போது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபியா, ஏபிங்கிறது வந்து
xy cos epsilon divided by a1 a2 அப்படின்ட்டு. So this is equal to sin square epsilon into 1 minus x square by a1 square அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த சைன் ஸ்கொயர் எப்சிலாங்க வந்து நான் உள்ளே கொண்டுட்டு போய் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ உள்ளே கொண்டுட்டு போய் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் எப்சிலாங் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை a1 ஸ்கொயர் இந்த டேர்ம் வந்து ஒன்று கிடைக்கும் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அப்போ இந்த டேர்மும் இந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயரை பொதுவாக எடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை a1 ஸ்கொயரை பொதுவாக எடுத்தால் நமக்கு வந்து காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னு இருக்கும். அதனோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பை a1 ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். அதுலேருந்து ப்ராக்கெட்குள்ளே வந்து காஸ் ஸ்கொயர் எப்சிலாங் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எப்சிலாங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதனோட வேல்யூ 1. 2ab டேர்ம் வந்து 2xy பை a1 a2 இன்ட்டு காஸ் எப்சிலாங் அப்படிங்கிறது ப்ளஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது இருந்ததுன்னா ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்ட்டு இருந்தது. தட் மீன்ஸ் a2 ஸ்கொயர்னு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எப்சிலாங் அப்படின்ட்டு வரும். அதாவது சைன் ஸ்கொயர் எப்சிலாங் இன்ட்டு 1ன்னு இருந்திருக்கும். அதனோட வேல்யூ இது. அப்போ இது வந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை a1 ஸ்கொயர் மைனஸ் 2xy cos epsilon by a1 a2 plus y square by a2 square equal to sin square epsilon அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. ஸோ அப்போ இதனோட ஃபார்மேட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு லேம்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு லேம்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேறு நீங்கள் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் போக ஏ இடத்துல 1/a1 ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏவோட வேல்யூ வந்து 1/a1 ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ஹெச்சோட வேல்யூ வந்து மைனஸ் காஸ் எப்சலாங் டிவைடட் பை a1 a2 அப்படின்ட்டு இருக்கும். பியோட வேல்யூ வந்து 1/a2 ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக். ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் வந்து என்னது அப்படின்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. இதுதான் ரெப்ரசன்ஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஏபிஹெச் வேல்யூ இருக்குதா, இந்த ஏபிஹெச் வேல்யூலேருந்து ஏபி மைனஸ் ஹச் ஸ்கொயர் இதை கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஏபினா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1/a1 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயரை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து காஸ் ஸ்கொயர் எப்சலாங் டிவைடட் பை a1 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா, டினாமினேட்டர் சேம்னா நம்ம நியூமரேட்டரை வந்து ஆட் பண்ண முடியுமா? அப்போ ஏபி மைனஸ் ஹச் ஸ்கொயருங்கிறது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எப்சலாங் டிவைடட் பை a1 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் சைன் ஸ்கொயர். அப்போ சைன் ஸ்கொயர் எப்சலாங் பை a1 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஏபி மைனஸ் ஹச் ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 0 அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சுருந்தோம்ல dy ஸ்கொயர் ஈக்குவல் டு லேம்டா அப்படிங்கிறது இது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து எலிப்ஸோட ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ரெண்டு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதனோட காம்போசிஷனோட ஈக்குவேஷன் வந்து ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ நம்ம கன்சிடர் கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன் என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை a1 ஸ்கொயர் மைனஸ் 2xy பை a1 a2 இன்ட்டு காஸ் எப்சலாங் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை a2 ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எப்சலாங் அப்படின்ட்டு கிடச்சிது. இதில் நீங்கள் எப்சலாங்க்கு பதிலாக 0ன்னு போடுங்க. எப்சலாங்க்கு பதிலாக 0ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா x/a1 x1 ஸ்கொயர் பை a1 ஸ்கொயர் மைனஸ் 2xy பை a1 a2 ப்ளஸ் y ஸ்கொயர் பை a2 ஸ்கொயர்
equal to 0 கிடைக்கும். So this is nothing but x by a1 minus y by a2 the whole square equal to 0. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா x by a1 minus y by a2 equal to 0ன்னு சொல்லலாம். ஸோ x by a1 minus y by a2 equal to 0ன்னு கிடைக்கும் எப்போனா எப்சிலான் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதே ஈக்குவேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா x square by a1 square minus 2xy cos epsilon by a1 a2 plus y square by a2 square equal to sin square epsilon அப்படின்ட்டு இருந்ததா. இப்போ எப்சிலானுக்கு பதிலாக நம்ம பை அப்படின்ட்டு போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x square by a1 square இங்கே பை போடும்போது காஸ் பையோட வேல்யூ வந்து -1. ஸோ காஸ் பையோட வேல்யூ -1னா இது ப்ளஸ் 2xy பை a1 a2 அப்படின்ட்டு மாறும். y ஸ்கொயர் பை a2 ஸ்கொயர் சைன் பையோட வேல்யூ வந்து 0. அப்போது இது வந்து உங்களுக்கு x by a1 ப்ளஸ் y by a2 the whole square equal to 0ன்னு கிடைக்கும். அப்போ x by a1 plus y by a2 equal to 0 அப்படின்ட்டு சொல்லலாம். இது எப்போ அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்சிலாங்கோட வேல்யூ வந்து பையாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதே வந்து எப்சிலாங்கோட வேல்யூ வந்து பை பை 2ன்னு இருந்ததுன்னா காஸ் பை பை 2 வந்து 0, சைன் பை பை 2 வந்து 1ன்னு தெரியும். ஸோ காஸ் பை பை 2 0ங்கிறதுனால இந்த டேர்மே உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை a1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை a2 ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் பை பை 2ஓட வேல்யூ 1ங்கிறதுனால ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் எப்சிலாங் வந்து 0வாக இருந்தால் எப்படி இருக்கும், எப்சிலாங் பையாக இருந்தால் எப்படி இருக்கும், எப்சிலாங் வந்து பை பை 2வாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காம்போசிஷன் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் 2 பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா show that the resultant of the two simple harmonic motions in the same direction and equal periodic time, the amplitude of one is being twice that of the other and the phase and its phase a quarter of the period in advance is a simple harmonic motion of amplitude √5 times of the first and whose phase in advance by the first is tan inverse 2 by 2 pi அப்படின்ட்டு. ஸோ ரிசல்டன்ட் ஆஃப் த டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ ரிசல்டன்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ரிசல்டன்ட் ஆஃப் த டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். அது ரெண்டு மோஷனுமே சேம் டைரக்ஷனில் தான் இருக்குது. அதுக்கு வந்து சேம் பீரியாடிக் டைம் தான் வந்து இருக்குது. ஆம்ப்ளிடியூடு வந்து ஒருத்தோட ஆம்ப்ளிடியூடு வந்து இன்னொரு ஆம்ப்ளிடியூடோட வந்து ட்வைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து குவார்ட்டர் ஆஃப் த பீரியட் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொடுத்துருக்குற இந்த ரெண்டு டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து நமக்கு ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும், x1 x2 அப்படின்ட்டு. ஸோ x1ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம a1 cos √μt ப்ளஸ் எப்சிலாங் 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதை மாதிரி x2வை வந்து நம்ம a2 cos √μt ப்ளஸ் எப்சிலாங் 2 அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ x1ம் x2வும் இதை மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ டேட்டாவில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1 ஆம்ப்ளிடியூட் இஸ் ட்வைஸ் த ஃபஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஆம்ப்ளிடியூட் வந்து ட்வைஸ் த ஃபஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை மாதிரி ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1/4 ஆஃப் த பீரியட், குவார்ட்டர் ஆஃப் த பீரியட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸுக்கு வேல்யூ என்னன்னு தெரியும்னா எப்சிலாங் 2 மைனஸ் எப்சிலாங் 1 டிவைடட் பை √π. இதுதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதாவது இதை வச்சு நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஆக்சுவலாக ஃபார்முலா படி ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது வரும் அப்படின்னா 1/4 ஆஃப் த பீரியடோட வேல்யூ வந்து 2π/√μ அப்படின்ட்டு தெரியுமா. ஸோ இது கேன்சல் ஆச்சு அப்படின்னா π/2
2 ரூட் மியூ அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு தெரியுமா? ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்சிலாங் 2 மைனஸ் எப்சிலாங் 1 டிவைடட் பை ரூட் மியூ இஸ் ஈக்குவல் டு பை பை 2 ரூட் மியூ அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதில் நம்மளோட இந்த ரூட் மியூ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எப்சிலாங் 2 மைனஸ் எப்சிலாங் 1 ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்ட்டு கிடைக்கும். அல்லது எப்சிலாங் 2வை வந்து பை பை 2 ப்ளஸ் எப்சிலாங் 1 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்தோமா காம்போசிஷன் ஆஃப் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆஃப் சேம் பீரியட் இன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் அது பார்த்தோம்ல. அதில் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி வச்சுருப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ரிசல்டன்ட் என்னது அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ரூட் மியூ டி ப்ளஸ் எப்சலாங் அப்படின்னு வந்து நம்ம எழுதி வச்சுருப்போம். வேர் ஏ ஸ்கொயருங்கிறது என்னதுன்னா a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2 இன்ட்டு காஸ் ஆஃப் எப்சிலாங் 1 மைனஸ் எப்சிலாங் 2. இது வந்து காம்போசிஷன் ஆஃப் த 2 சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆஃப் சேம் பீரியட் அண்ட் சேம் ஸ்ட்ரெயிட் லைன். அதில் இதை வந்து நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இதில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த a2க்கு பதிலாக நமக்கு தெரிஞ்ச 2a1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை மாதிரி இந்த எப்சிலாங் 1 மைனஸ் எப்சிலாங் 2க்கு பதிலாக மைனஸ் பை பை 2 அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ a2க்கு பதிலாக 2a1 போடணும். எப்சிலாங் 1 மைனஸ் எப்சிலாங் 2க்கு பதிலாக மைனஸ் பை பை 2ன்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ எப்படி ஆகும் அப்படின்னா a1 ஸ்கொயர் ப்ளஸ் 4a1 ஸ்கொயர் ப்ளஸ் 4a1 ஸ்கொயர் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 2 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது ஆன்சர் வந்து 5a1 ஸ்கொயர். காஸ் பை பை 2ஓட வேல்யூ வந்து நமக்கு 0 அப்படின்ட்டு தெரியும். ஸோ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 5a1 ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்குது. அப்போ ஏங்கிறது என்னது அப்படின்னா √5a1 அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன்று வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து அதே போன காம்போசிஷனில் இந்த ஃபார்முலாவும் பார்த்துருப்போம். tan எப்சிலாங்கோட வேல்யூ வந்து a1 சைன் எப்சிலாங் 1 ப்ளஸ் a2 சைன் எப்சிலாங் 2 டிவைடட் பை a1 காஸ் எப்சிலாங் 1 ப்ளஸ் a2 காஸ் எப்சிலாங் 2 அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா எப்சிலாங் 2ங்கிறது வந்து பை பை 2 ப்ளஸ் எப்சிலாங் 1ன்னு எழுதி வச்சுருக்குறோமா. தட் மீன்ஸ் 90 ப்ளஸ் எப்சிலாங் 1 அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இந்த எப்சிலாங் 2ல் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் a1 சைன் எப்சிலாங் 1 ப்ளஸ் a2 சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா அப்படின்ட்டு தெரியும். ஸோ அது a2க்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணிடலான்னா 2a1 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டா அப்படிங்கிறதுனால காஸ் எப்சிலாங் 1 அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ டினாமினேட்டர்லேயும் வந்து a1 காஸ் எப்சிலாங் 1 ப்ளஸ் a2க்கு பதிலாக 2a1 காஸ் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா, அதனால் மைனஸ் சைன் எப்சிலாங் 1 அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ இந்த சைடு வந்து tan இருக்குதா, டேனை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா சைன் பை காஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம மேலேயும் கீழேயும் a1 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது சைன் எப்சிலாங் இன்டூ காஸ் எப்சிலாங் 1 மைனஸ் 2 சைன் எப்சிலாங் 1 அப்படின்னும் this is equal to cos epsilon into sin epsilon 1 plus 2 cos epsilon 1 அப்படின்னு வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சுன்னா இது sin a cos b, இது வந்து cos a sin b ஈக்குவல் டுக்கு அந்த சைடு இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ், இது வந்து cos a cos b, இது sin a sin b, இதை ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ நம்ம வந்து அப்படி எழுத போகிறோம். எப்படி அப்படின்னா sin a cos b மைனஸ் cos a sin b அப்படின்ட்டு எழுத போகிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் cos a cos b
ப்ளஸ் சைன் ஏ சைன் பி அப்படின்ட்டு நம்ம எழுத போகிறோம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளது சைன் ஆஃப் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா. திஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்னது அப்படின்னா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ சைன் டிவைடடு பை காஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ tan ஆஃப் எப்சிலான் மைனஸ் எப்சிலான் 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ எப்சிலான் மைனஸ் எப்சிலான் 1 தேவை அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ எப்சிலான் மைனஸ் எப்சிலான் 1 இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ ரெண்டையும் வந்து ரூட் மியூவால் டிவைட் பண்ணுங்கள், இப்படி வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2 பை 2 பை அப்படின்ட்டு வந்து இதை எழுதிடலாம். 2 பை இதனோட பீரியட் நமக்கு தேவையில்ல. ஸோ பீரியட் என்னது அப்படின்னா 2 பை பை ரூட் மியூ. அதாவது ஒரு 2 பையை நான் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ரூட் மியூ அதாவது இந்த 2 பை இருக்குல்ல, இதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறேன். இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் 2 டிவைடட் பை 2 பை இன்ட்டு பீரியட் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து திஸ் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக். இதுதான் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸோட ஆன்சர். ஸோ இதையும் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். So show that the resultant of the simple harmonic motion. So resultant of the simple harmonic motion தான் tan inverse of 2 by 2 pi அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதை வந்து நம்ம சொல்லிட்டோம். அதை மாதிரி ஆம்ப்ளிடியூடு வந்து √5 டைம்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு √5 A1 அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இதை தான் வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் என்னது அப்படின்னா ஃபோர்ஸ் நெசசரி டு ப்ரொடியூஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இஃப் கேபிட்டல் F இஸ் த ஃபோர்ஸ் required to produce the acceleration F in a particle of mass M. ஸோ கேபிட்டல் Fங்கிறது தான் வந்து ஃபோர்ஸ் required to produce the acceleration. ஸோ ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் F. அதுக்கு பார்ட்டிக்கலுக்கு வந்து மாஸ் ஸ்மால் m அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸை வந்து நம்ம மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்ட்டு எழுதுவோம்ல. ஸோ அதுபடி என்ன சொல்லிடலாம் அப்படின்னா கேபிட்டல் F இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஸ்மால் f அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இஃப் m இஸ் கான்ஸ்டன்ட் தென் f மஸ்ட் ஒபே த f ஈக்குவல் டு m இன்ட்டு f அப்படின்னு கேபிட்டல் F-ஐ வந்து m இன்ட்டு ஸ்மால் எஃப்னு எழுதியிருக்கோம். ஸோ இதில் எம்ங்கிறது வந்து மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த கேபிட்டல் எஃப்க்கும் ஸ்மால் எஃப்க்கும் வந்து ஒரே லா தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். Hence, to produce a simple harmonic motion, the force must obey always directed towards the fixed center. ஸோ வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபிக்ஸடு சென்டரை நோக்கி போகணும், which is usually the equilibrium position of the particle. ஸோ இந்த சென்டர் தான் எப்போவுமே வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் இருக்கணும் அப்படின்னா அதனோட ஃபோர்ஸ் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷனில் வந்து இருக்கணும். அதை மாதிரி அதனோட மேக்னிடியூடு வேல்யூ மஸ்ட் பி ப்ரப்போர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த பொசிஷன். ஸோ அதை மாதிரி அந்த பார்ட்டிக்கலோட மேக்னிடியூடு வேல்யூ வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கணும்னா அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்கணும். The force tending to restore an elastic body to its natural shape or size is found to be above nature, and in practical instance is the force extended by the elastic string. So இதுதான் வந்து force required to produce necessary to produce a simple harmonic motion அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ கேபிட்டல் F-ஐ வந்து m இன்ட்டு ஸ்மால் f அப்படின்ட்டு எழுதுனா இந்த ஃபோர்ஸ் தான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள். ஸோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.